Welcome to RSR Maths Scientific Notation Part 2. The scientific notation எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி calculations, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிகல்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த 10⁻⁻1 10 சம் நம்பர் இப்படி வந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துலேயுமே. நீங்கள் மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ் ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்தாலுமே ஃபிசிக்ஸோட நியூமெரிக்கல் சம்ஸ், அது கெமிஸ்ட்ரியோட நியூமெரிக்கல் சம்ஸ், இது எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த 10⁻ இது வந்துகிட்டே இருக்கும். அது போடும்போது இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். இப்போ எல்லாருக்குமே ஜென்ரலாக இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். பர்டிகுலர்லி இந்த ப்ராக்டிகல்ஸ் உள்ளவங்களுக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ் அதுக்கு நம்ம யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஈவன் ஏ நம்பர் யூ ரைட் திஸ் நம்பர் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். அதில் என்ன கொஷின்னா, டெசிமல் பாயிண்ட் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் போணுச்சுன்னா பாசிட்டிவ் பவர், டெசிமல் பாயிண்ட் ரைட்லேருந்து லெஃப்ட் நோக்கி போணுச்சுன்னா பாசிட்டிவ் பவர், லெஃப்ட்லேருந்து ரைட் போனால் நெகட்டிவ் பவர். இப்போ பார்க்குறது எல்லாம் பாசிட்டிவ் பவர். ஒரு நம்பர் கொடுத்துருக்கு 13 6 கொடுத்துருக்கு. இதில் வந்து டெசிமல் பாயிண்ட் கிடையாது, ஒரு பாயிண்ட் வச்சு 0 போட்டுங்க. இந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு நான்-0 டிஜிட்டுக்கு பக்கத்தில் வரணும். 0 இல்லாத ஒரு டிஜிட் எது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதோ அதுக்கு பக்கத்தில் அந்த புள்ளி போகணும். அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு எழுதுறது தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே உள்ள பாயிண்ட் இந்த இடத்துக்கு வருது 1க்கு பக்கத்தில். இப்போ எத்தனை டிஜிட் தாண்டி வருது பாருங்களேன், 1 2 3 4 5 6 7. இந்த பாயிண்ட்டு 7 டிஜிட் தாண்டி இந்த 1க்கு பக்கத்தில் வருது. அப்போ அது வந்து 1 பாயிண்ட் அந்த அப்படியே எழுதிட்டு இந்த எத்தனை டிஜிட் தாண்டி வருதோ அதை பவரில் போட்டுறோம். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த 0 வேல்யூ கிடையாது. தர்ஃபோர் 1.3 × 10⁻7. இந்த மாதிரி ஒரு நான்-0 டிஜிட் பாயிண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி 10 பவர் தான் பேர் சயின்டிஃபிக் நோட்டேஷன். இது வந்து இதோட ஆன்சர். இப்போ இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, இந்த பிக் நம்பர். இதில் வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லை, பாயிண்ட் வச்சு ஒரு 0 போட்டுக்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து இந்த 1க்கு பக்கத்தில் வரணும். ஃபஸ்ட்டு நான்-0 டிஜிட் மாதிரி வரணும். அப்போ எத்தனை டிஜிட் தாண்டி வருது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட் தாண்டி வருது. தர்ஃபோர் இதோட ஆன்சர் 1.083 எக்ஸட்ரா 10⁻10. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 0 ட்ராப் பண்ணிடலாம். தர்ஃபோர் 1.083 × 10⁻10. அதுபோல் இதோட நம்பர் வந்து 994 எக்ஸட்ரா இந்த நம்பர் வருது. இதுக்கு போடும்போது டெசிமல் பாயிண்ட் இல்லை, இந்த பாயிண்ட் வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து 10 டிஜிட்ஸ் கிராஸ் பண்ணி இந்த இடத்துல வருது. இதை கவுண்ட் பண்ணி பார்த்தா 10 டிஜிட் வந்துடும். தர்ஃபோர் 9.46373087 × 10⁻10 போட்டுக்கிறோம். அதுபோல் இதுக்கு போடும்போது இந்த நம்பரில் வந்து பாயிண்ட்டு டெசிமல் பாயிண்ட் இல்லை, பாயிண்ட் வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட் இவ்வளோ டிஜிட்டை கிராஸ் பண்ணி இங்கே வரணும். எத்தனை டிஜிட் பாஸ் ஆகுதுன்னா 14 டிஜிட் பாஸ் ஆகுது. தர்ஃபோர் இது வந்து 5.8945 × 10⁻14. இந்த மாதிரி ரைட்லேருந்து இப்படி லெஃப்ட் நோக்கி வந்துச்சுன்னா தட் இஸ் பாசிட்டிவ் பவர். இந்த பாசிட்டிவ் பவர்னால் இந்த 10 பவர் போடுறோம்ல அதெல்லாம் ப்ளஸ் நம்பராக இருக்கும். அதுபோல் இதுக்கும் செக் பண்ணிக்கலாம். இதை பார்க்கும்போது யூ கேன் கவுண்ட் திஸ் அண்ட் செக் திஸ். இந்த சம் எல்லாமே இப்போ பாசிட்டிவ் பவர் உள்ளது. ட்ரை மோர் சம்ஸ் லைக் திஸ். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் யுவர் ப்ராக்டிகல்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ். தேங்க்யூ.